Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக் இமெயில்ஸை ஆஸ் அ பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Outlookல நமக்கு தேவையான இமெயில்ஸை ஆஃப்லைன் யூஸுக்காக ஆஸ் அ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வேலையை சிஸ்டமில் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய வர்ச்சுவல் பிடிஎஃப் பிரிண்டரை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். பட் நல்லா கவனிங்க, அவுட்லுக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்டெப்ஸ் வேறு, வெப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் வேறு. அண்ட் கண்டிப்பாக அவுட்புட்லேயும் சில டிஃப்ரென்சஸ் உண்டு. ஸோ முதல்ல அவுட்லுக் அப்ளிகேஷனில் பார்த்துடலாம். ஸோ எந்த இமெயில் ஆஸ் அ பிடிஎஃபாக நமக்கு ஆஃப்லைன் யூஸுக்கு தேவையோ அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுத்து டைரெக்டாக நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை ஆஸ் யூஷுவல் ஃபைல் மெனுவில் பிரிண்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தாலும் சரி, அங்கே பிரிண்டரில் நமக்கு சூஸ் பண்ண வேண்டியது மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கீழே செட்டிங்ஸில் 2 ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையானது மெமோ ஸ்டைல் தான், பிகாஸ் டேபிள் ஸ்டைல் அப்படிங்கிறது மற்ற மெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ மெமோ ஸ்டைல் எடுத்துக்கலாம். இல்லை இதையும் நீங்கள் இந்த ஸ்டைலையும் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ தாராளமாக நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன்ஸில் போயிட்டு அந்த ஸ்டைலோட பேஜ் செட்டப்பை இன்னுமே நீங்கள் ஃபர்தராக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நமக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாக ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பிடிஎஃப் அவுட்புட் நமக்கு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கரெக்டாக அந்த பிடிஎஃப்க்கு நம்ம நேமும் கொடுத்துடலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் சாம்பிள் அப்படின்னு இருந்தாலே போதும். அண்ட் ஜஸ்ட் சேவ். அண்ட் லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு கரெக்டாக அந்த சாம்பிள் பிடிஎஃப் உண்டு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸோட அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பக்காவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் வெப்பில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் கரண்ட் இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெயிலோட அதர் ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் மோர் ஆக்ஷன்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உண்டு. பட் வெப்லேருந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் உண்டு. ஜஸ்ட் மோர் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே உங்களுக்கு ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வேணுமா, பிகாஸ் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டரில் எந்த டைம் அண்ட் டேட்டில் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்க, மெயிலோட யூசர் நேம் என்ன, அண்ட் அதே மாதிரி ஃபூட்டரில் கரெக்டாக அந்த URL பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒருவேளை பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் இல்லாமல் வேணுமா, இல்லை பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸோட வேணுமா, அண்ட் ஒருவேளை உங்களுக்கு என்ன ஸ்கேலில் வேணும், என்ன மார்ஜின்ஸோட வேணும், அண்ட் ஈவன் உங்களுக்கு லே அவுட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. பட் நல்லா கவனிங்க, டெஸ்டினேஷனில் சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு இருக்கு இல்லையா, ஒருவேளை நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னும் போது அப்போது கலர் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம அன்லாக் பண்ணுவோம். பிகாஸ் வெறும் சேவ் ஆஸ் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு இதே இமெயில் உங்களுக்கு சேம் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸோட பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வேணும், அந்த ஷேடிங்கில் தான் வேணும்னா அப்படியும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை கலரில் வேணாலும் எடுத்துக்கலாம். மற்றபடி நார்மலாக உங்களுக்கு சேம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே தான். பட் ஒரு சின்ன விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனை மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு சேஞ்ச் பண்ண கையோட ஒரு ஷீட்டுங்கிறது 2 பேஜாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பேஜில் 2 பேஜாக இருக்குது. இதே நம்ம சேவ் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் அ சிங்கிள் பேஜ்லேயே வந்தாச்சு. அண்ட் நமக்கு தேவையான ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் எல்லாமே வேணும். ஜஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த லொக்கேஷன்லன்னு பார்த்து டேரெக்டாக நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் நேம் ஃபைல் நேமோடே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நம்ம தாராளமாக இதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு போனஸ் ஆப்ஷன், அவுட்லுக் அப்ளிகேஷன்லேயே நம்ம ஆட்இன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் டேபில் நமக்கு ப்ரௌஸ் ஆட்இன் உண்டு. ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ண வேண்டியது பார்த்தோம்னா மெயில் பிரிண்ட். ஸோ இந்த ஆட்இனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ண கையோட ஹோம் டேப்லேயே மோர் கமெண்ட்ஸோட அந்த லிஸ்ட்டில் கடைசி செக்ஷன் பார்த்தோம்னா மெயில் பிரிண்ட். ஸோ இதில் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிரிண்ட் டு பிடிஎஃப் அண்ட் இன்னொன்று ஓப்பன் டாஸ்க் பேன். பட் நல்லா கவனிங்க, பிரிண்ட் டு பிடிஎஃப்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கரண்ட் இமெயில் ஆஸ் அ பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும்.
இல்லை நிறைய விஷயங்களை இதில் நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னும் போது ஓப்பன் டாஸ்க் பேனல் ஓப்பன் பண்ணிடுங்க. நாம் நினைக்க முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கான்வர்சேஷன் கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இமெயில்ஸோட கான்வர்சேஷனை இன்க்ளூட் பண்ணணுமா தாராளமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லை கார்பன் காப்பியோட ரெசிபியன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா அதையும் தாராளமாக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் ஃபார்மேட், லாங்குவேஜ் அண்ட் ஈவன் பார்த்தோம்னா ஃபைலோட டைட்டில் அண்ட் அதே மாதிரி அதர் செட்டிங்ஸ். இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் இங்கே கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். இல்லை உங்களுக்கு டிஃபால்ட்டாக நார்மலாக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் PDF கொடுத்துடலாம். ஸோ அப்போ ப்ராசஸிங் முடிஞ்சிடும். டேரெக்டாக உங்களுக்கு அது டவுன்லோடில் பர்ஃபெக்டாக ஸ்டோர் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் ஃபைல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். இல்லை ஃபோல்டர் எங்கே இருக்குது டவுன்லோட்ஸில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா மற்ற நம்ம வெப்லேருந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் அவுட்லுக்கில் டிஃபால்ட் பிரிண்ட் ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறத விட இங்கே நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். முடிஞ்சால் நீங்கள் இந்த ஆடுனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் கம்பேரிசனை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அவுட்லுக் அப்ளிகேஷன்லேருந்து இந்த மெயில் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிருக்கு. பட் நம்ம டேரெக்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுட்டரோட மெயிலிருந்து வெப்லேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது. பட் இது பார்த்தீங்கன்னா அந்த கேமெயில் பிரிண்ட் அந்த ஆடின்ஸோட பார்த்தீங்கன்னா எடுத்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெப் ஆர் இந்த ஆடின் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்கள் இமெயிலில் நிறைய பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ் இருக்குது, நிறையா இமேஜஸ் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு ப்ராப்பராக அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா அந்த ஆடின் மூலியமாகவோ இல்லை வெப்பில் இருந்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் போது பக்காவாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அவுட்லுக் இமெயில்ஸை ஆஃப்லைன் யூஸுக்காகவோ இல்லை மற்ற யூசேஜுக்கு தாராளமாக ஆஸ் அ PDF டாக்குமெண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் அவுட்லுக் வீடியோஸ்லாம் பார்க்கலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.